வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி வரை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு? பாலா, தமிழகத்தில் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், வருகின்ற 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களிலேயும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில தினங்களாக வெயிலினுடைய தாக்கம் என்பது இயல்பை விட அதிகபட்சமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்தவரை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய 2 தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை காலை நேரங்களில் பனிமூட்டம் என்பது லேசாக இருக்கக்கூடும் எனவும், அதன் பின்னர் வெயிலினுடைய தாக்கம் என்பது சற்று இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. பாலா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.